வெல்கம் டு மோகன் கான்செப்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் பார்ட் 6 வீடியோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்சியாக இன்கன்சிஸ்டன்சியாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபியூச்சரில் எக்ஸசைஸ் 1.6 1.7 இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். The rank of matrix A is defined as the order of highest order non-vanishing minor of the matrix A. It is denoted by symbol rho A. The rank of zero matrix is defined to be 0. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் வந்து நான் ஜீரோ வரணும். நான் வேனிசிங்னா நான் ஜீரோ வரணும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு மைனர் கண்டுபிடிக்கும் போது அதில் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எந்த ஆர்டரில் வந்து நான் ஜீரோ வருதோ அந்த ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது மைனர் மெத்தடில். அதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரோ ஏ, ரோன்ற சிம்பிள் வந்து ரேங்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரோ ஏனா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரேங்க் வந்து ஜீரோ தான். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸில் என்னது, எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜீரோ. ஸோ 2 மெத்தட்ஸில் நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒன்று மைனர் மெத்தடு, ரெண்டாவது வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தடு. ரோ ரிடக்ஷன் மெத்தடு வந்து என்னென்ன, ரோ எக்லன் ஃபார்மை நம்ம ரிடக்ஷன் பண்ணி நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறது தான் ரோ ரிடக்ஷன் மெத்தடு. ஃபஸ்ட்டு மைனர் மெத்தடில் வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸு. ஸோ 3/3 எழுதும் போது என்ன இருக்கும், 3 எழுதுவோம். ஸோ இதில் மினிமமே 3 தான், ரெண்டுமே 3. ஸோ மினிமம் 3 தான். ஸோ ரேங்க் 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 4 3 இப்படி இருந்துச்சுன்னா இதில் மினிமம் 3 என்னது 3 தான். ஸோ ரேங்க் 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் எழுதும்போது எது மினிமம் நம்பரோ அது இருக்க வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு அந்த 3/3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 0 வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து 3 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் 3 தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஆர்டரை மைனர் கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு செகண்ட் ஆர்டர் என்ன, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், 2/2 எடுத்துக்கிறோம். இதை எடுத்து நம்ம வந்து மைனர் கண்டுபிடிக்கும், அதாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 0 தான் செக் பண்ணுவோம். இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 1 வந்துருச்சு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ இது 2/2 ஆர்டர்லேயே எனக்கு நான் 0 வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து ரேங்க் வந்து 2. ஸோ இதிலே சப்போஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா எல்லா பாசிபிளோட 2/2 நம்ம எடுத்து செக் பண்ணணும். எல்லாத்துலேயும் 0 வந்துருச்சுன்னா 1 மினிமம், ஏதாவது நான் 0 எலமெண்ட் இருந்துச்சுன்னா ரேங்க் 1ன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒரு நான் 0 எலமெண்ட் இருந்துச்சுன்னா ரேங்க் கண்டிப்பாக 1 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சம்முக்கு வந்து ரேங்க்கு 2, ஏன்னா 2/2லேயே எனக்கு நான் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ரோ ரிடக்ஷன் மெத்தட், அதாவது ரோ எக்லான் ஃபார்மில் வந்து நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பை ரெடியூசிங் ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி எனக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ மெத்தட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரோ எக்லான் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரோ ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அது வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க நான் 0 எலமெண்ட்டு, அதுக்கு கீழே இருக்க 2 எலமெண்ட்டையும் வந்து நான் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஸோ ரோ எக்லான் ஃபார்மை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்றது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறையா பேர் அது பார்த்துருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நம்பரை 0 பண்ணோன்னா அதோட ஆப்போசிட் நம்பரால் அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 வந்து -2 ஆட் பண்ணோம்னா எனக்கு இது 0 ஆகும். 3 -3 ஆட் பண்ணோம்னா இது 0 ஆகும். எப்படி ஆட் பண்ணுறதுனா, இந்த 2 வந்து -2 ஆட் பண்ணோம்னா இந்த ரோ 1 வந்து -2 மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இடம் 0 ஆயிரும். அதே மாதிரி ரோ 3 இருக்குது, இதை 0 பண்ணணும்னா ரோ 1 -3 மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணணும். அதான் -3 இங்கே போட்டிருக்காங்க. பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த 2 இடம் வந்து எனக்கு 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ வந்து நான் 0 எலமெண்ட் எது அப்படின்னா இது. ஸோ அதுக்கு கீழே இருக்க எலமெண்ட்டு -6 வந்து நான் 0 பண்ணணும். -6 0 பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் ரோவை வந்து நான் 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -6 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 கிடச்சிரும்.
ஸோ எனக்கு இது 0 பண்ணும்போது இதுவும் 0 ஆயிருச்சு. ஸோ கடைசி ரோ எல்லாமே எனக்கு 0 ஆயிருச்சு. ஸோ தேர்ட் ரோ வந்து 0 ரோ. ஸோ நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது? 1 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரேங்க் 2. ஸோ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை நான் ஜீரோ இருக்கோ அதான் வந்து ரேங்க் 2 நான் ஜீரோ இருக்குது. அப்போனா எனக்கு வந்து ரேங்க் வந்து 2. இப்படி தான் வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோ எடுத்துக்கிறோம். அதில் இருக்க நான் ஜீரோ எலமெண்ட்டில் இருக்க கீழே ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா we can get இந்த இடத்துல ரெண்டுமே 0 கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துக்கணும். இதை வந்து 0 பண்ணணும். ஸோ அதை வந்து ரோ ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா we can get 0 here. ஸோ நமக்கு வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இதுவே வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். ஆனால் வந்து இன்னொரு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுமே 15ஆல் டிவைட் ஆகுறதுனால 15ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணும்போது எனக்கு இது இப்படி கிடைக்குது. அப்படி இருந்தாலும் மூணுமே வந்து எனக்கு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு எலமெண்ட்டு கூட 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நான் ஜீரோ எலமெண்ட்டு தான். ஸோ எனக்கு நான் ஜீரோ ரோ வந்து 3 இருக்குது. அதனால் இது ரேங்க் வந்து 3. ஸோ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண பிறகு எனக்கு வந்து எத்தனை நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குன்னா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு ரேங்க் வந்து 3. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் எக்ஸசைஸ் 1.6 1.7ல் ஒரு ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்சியாக இன்கன்சிஸ்டன்ஸாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இதில் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து nmoganacademic@gmail.comக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.